ஏங்க இங்க வாங்களே. இரு வரேன். இங்க பாருங்க. என்ன என்னாச்சு? பால் கெட்டு போறத பாத்திருக்கேன். ஆனா பால் கலரே மாறி இருக்கு. பால் கெட்டுடுச்சு? எப்படி? எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. எல்லாமே தப்பு தப்பாவே நடக்குது. சரி நீ வா. நீ வா. வான்னு சொல்றல. வா. சொல்லுங்க மகேஷ். நாளைக்கு வர வேண்டிய ஃபாரின் கிளைண்ட்ஸ் இப்போயே வந்துட்டாங்க. கொஞ்சம் இமீடியட்டாக நீங்கள் வரணும். வினோத் இருக்கானே? சார் வினோத் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், அதனால தான். சரி வரேன். யாருங்க இந்த நேரத்துல? ஆஃபீஸ்ல இருந்து கால். ஏதோ ஃபாரின் டெலிகேட்ஸ் வந்திருக்காங்களாம். முக்கியமான மீட்டிங். நான் போயே ஆகணும். ஏங்க இந்த நேரத்துல தனியா விட்டு போறீங்க? அத்தை கூட ஊர்ல இல்ல. அதுக்கு எனக்கு பயமா இருக்குங்க. நிலா, இது ரொம்ப நாளா ஆஃபீஸ்ல எதிர்பார்த்துட்டு இருக்க முக்கியமான மீட்டிங். நான் போயே ஆகணும். ஏங்க எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குங்க. சொன்னா புரிஞ்சுக்க. அந்த பேக் எடுத்துட்டு வா. ஏங்க இருங்க ஒரு நிமிஷம். ஏங்க எதுவாக இருந்தாலும் நாளைக்கு காலையில பாத்துக்கலாங்க. என்னை தனியா விட்டு போகாதீங்க. முக்கியமான ஆஃபீஸ் வேலைன்னு சொல்றேன். ஏங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க. புரிஞ்சுக்கவே மாட்டேன்ற. நீங்க எங்க நான் சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஏங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் என்ன தனியா விட்டு போகாதீங்க. நிலா ப்ளீஸ் புரிஞ்சுக்க. நான் அம்மாக்கு மெசேஜ் பண்ணிடுறேன். காலையில் சீக்கிரமா வந்துருவாங்க. நீ டேப்லெட் போட்டுக்கிட்டல, கதவை சாத்திட்டு நிம்மதியா போய் தூங்க. வேணாங்க. வரேன். சீக்கிரம் வந்துடுவேன். பாய். சார் அந்த பொண்ணோட கேஸ் எல்லா ஆங்கிளையும் தரவா செக் பண்ணிட்டேன் சார். அவங்க டிப்ரெஷன்னால தான் சூசைட் பண்ணியிருக்காங்க.
ஏற்கனவே அவங்க ட்ரீட்மெண்ட்டில் தான் இருந்திருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் கிளியராக இருக்குது. ஓகே, நீங்கள் கேஸை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகே. ஃபைலை எடுத்துகிட்டு வந்து என்னை மீட் பண்ணுங்க. ஓகே சார். இதை பாரு பிரகாஷ், நடந்ததே நினைச்சிட்டு இருந்தா எப்படிப்பா? இதெல்லாம் நம்மள மீறி நடக்கிற விஷயம். நீ நீ ஆபீஸ் கூட சரியா போறதில்லைன்னு ராஜேஷ் சொன்னா. இப்படி இருக்காதுப்பா. நீ என் கூட வந்துருப்பா. நாம அந்த வீட்டுக்கு போயிடலாம். தயவு செய்து இந்த விஷயத்துல மட்டும் என்ன கம்பல் பண்ணாதீங்கம்மா. அம்மா சொல்றத கேளுப்பா. இங்க இருந்து அவ ஞாபகமாவே உனக்கு இருக்கும். உன்னால எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய முடியாது. தயவு செஞ்சு வந்துரு. அதே தான் நானும் சொல்றேன். அவ கூட கொஞ்ச நாள் வாழ்ந்திருந்தாலும் இந்த வீடு முழுக்க அவளோட நினைவு மட்டும்தான் இருக்கு. சாரிம்மா. பிரகாஷ், அம்மா. வா ராஜேஷ். பிரகாஷ் மேலதான் இருக்கான். அம்மா, நாங்கள் உங்களை தான் பார்க்க வந்தோம். உட்காருங்க. அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நம்ம பிரகாஷ் பற்றி தான். அம்மா, கல்யாணத்துக்கு முன்னாடி பிரகாஷ் ஒரு பொண்ணை லவ் பண்ணா. அவள் பேர் தியா. எங்கள் எம்டியோட பொண்ணு தான். அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். நாங்களும் நிறைய தடவை சொல்ல ட்ரை பண்ணோம்மா, உங்களுக்கு புரிய வைக்க முடியல. ரீசெண்டாக நான் பாம்பே போயிருந்தேம்மா ஒரு செமினாருக்காக. அப்போ அந்த பொண்ணை அங்கே பார்த்தேன். நடந்த விஷயத்தெல்லாம் அவகிட்ட சொன்னேன். நம்ம பிரகாஷ்காக அவள் ரொம்ப ஃபீல் பண்ணாமா. ஆனால் ஒரு விஷயம், அவள் இன்னும் அவனை மறக்கலை. நாம வேணா அந்த பொண்ணுகிட்ட பேசி பார்க்கலாமா? அந்த பொண்ணு ஒத்துப்பாளா? அம்மா, நீங்கள் ஜஸ்ட் எங்கள் கூட வாங்க, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ப்ளீஸ்மா. அம்மா. அம்மா. ஆமாம்மா. அம்மா, அவன் லைஃப்மா. சரின்னு சொல்லுங்கம்மா. பிரகாஷ்காகம்மா. பேசலாம். தேங்க்ஸ்மா.